Hi guys, welcome to Cow Corner. I am your BKS. அந்த சைடு யாருன்னா நம்ம நீயே சொல்ற உன்ன. டிபிகே. ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு பக்கம் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், அதாவது என் ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சமகாண்டில் இருக்கு. வன்மத்தை கக்க போறேன். யாரும் என்னை தடுத்து நிறுத்தாதீங்க ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேவோட ரிவ்யூ பார்க்க போறோம். அப்புறமேட்டு எல்எஸ்டி கேகேஆரோட ரிவ்யூ பார்க்க போறோம். நீ ஏதாவது ஸ்டார்ட் பண்றியா தருணே? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும். ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்கே எனக்கு தானே? என்னன்னா, ஆமாம் சிஎஸ்கே மேட்ச் தான். ஸோ சிஎஸ்கேவோட பேட்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸை பேசிடலாம். பாசிட்டிவ் என்னன்னா, கைக்வாத் வந்து நல்ல டச்சில் தான் இருந்தார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவர் கேமை ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். சைடில் அவருக்கு ஆடுற யூஸ்வலாக யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயுஷ் மாத்திரை அந்த இடத்துல இருந்திருந்தா மேபி ஒரு ஸ்டாண்டு கிடச்சிருக்கும். ருத்ராஜ் இப்படி ஆடுறவர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த 60 பாலுக்கு அவர் 100 போட்டிருக்கணும். ஓகேவா? அந்த 100 வரல, அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா வந்து அந்த சைட்லேயும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவர் பாட்டுக்கு வந்துட்டு அங்கேயே அடிக்கலையா, சரி நானும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும், நான் பேட்டை விட்டேன்னா மேட்ச் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் ஒரு 10 பால் இந்த லாஸ்ட் ஒரு 10 பால் வந்துட்டு அவரு 110 அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கணும். பட் அவரால் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அவர் நல்ல ஃபார்ம் இப்போ நல்ல கெயின் பண்ணிட்டாரு. போன மேட்சே சொல்லியிருந்தோம் நாங்கள், அவர் நல்ல ஃபார்ம் கெயின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வி கேன் சி சம் டிஃப்ரென்ஸ். ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஸ்டெப் அப் பண்ணி ஆடலாம் ஒரு மேட்ச். மேபி ஒரு மேட்ச் ஃபுல் மேட்சும் அவங்களே கூட ஆடலாம். இப்போ ஃபாஃபும் வாட்ஸனும் ஒரு மேட்ச் ஆடுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஐ கெஸ் பேட்டிங்ஸில் பாசிட்டிவ்ஸில் அது இருக்கு. அண்ட் உர்வில் உள்ள வந்திருக்காரு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உர்வில் எதுக்கு அவங்க வந்து இதுவா எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்ல, இம்பாக்டா எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஈதர் தருண் உருவில் பிளேயிங் லெவல்ல தான் இருந்தான். இம்பாக்டா வந்து சர்ஃப்ராஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அது 2 பேரையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு 11ல வச்சு கூட ஆடலாம். அண்ட் சிவம் தூபே எனக்கு என்னன்னு தெரியல, 18 பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறான் இந்த சீசனு. இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லை. போன சீசன் வந்துட்டு வாஸ் மச் பெட்டர். 12 பாலுக்கு ஒரு 6 அப்படின்ற மாதிரி, ஒரு 6ன்ற மாதிரி சம்திங் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடிலாம் வந்து 8 பாலுக்கு ஒரு 6ன்ற மாதிரி வச்சிருந்தான். ஸோ அப்படி இருந்த சிவம் தூபே இப்போ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள், எதனால இவ்வளோ ஸ்ட்ரகிள்னு சத்தியமா தெரில. அண்ட் எனக்கு என்ன சொல்றதுனே தெரில. 17 பால் ஆடி இருக்கான். அவனோட இம்பாக்டுக்கு, அவன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவன் அந்த நேரத்துக்கு அந்த 17 பாலுக்கு அவன் ஒரு 35 ரன் அடிச்சிருக்கணும். 22 ரன் அடிச்சிருக்கான். எனக்கு சத்தியமா தெரியல என்ன தப்பா போகுது அப்படின்னு. ஓவர்டன் வந்து ஸ்டெப் அப் பண்ணி அவர் அடிக்கிறாரு கடைசியில வந்து. நான் 2 மேட்ச் அவருக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகல. இந்த மேட்ச் கனெக்ட் ஆகி அவர் அடிச்சிட்டாரு. கார்த்திக் சார் எனக்கு தெரியலடா பரத், நீ எனக்கு சொல்றா, கார்த்திக் சர்மா எதுக்குடா ஆடுறான்? இல்லை, நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். நான் வந்து ஒரு சின்ன அப்பாலஜி கேட்டுக்கிறேன். நான் என்னென்னா நடுவில் ரொம்ப ருத்ராஜ் வந்து 40 ஸ்ட்ரைக் ரேட் ஆடும்போது ஒரு ஸ்டோரி போட்டால் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் அவன் வந்து மேக்கப் பண்ணிட்டான். என்னன்னா, எப்போ நீங்கள் வந்து ஃபிலிமிங்கை தூக்குவீங்கன்னு சொல்லிடுங்க. இட்ஸ் அன் ஹை டைம் கைஸ், இட்ஸ் அன் ஹை டைம். தயவு செஞ்சு அந்த மனுஷன் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிடுவார். அத்தனை தடவை தயவு செஞ்சு அந்த ஆளை எடுத்து போட்டுருங்க. கோச்சிங்காவோ மென்டாராக எதாவது எடுத்து போடுங்க. சும்மா லூசு மாதிரி எவனா உங்ககிட்ட பேட்டிங் ஆர்டர் இல்லைனா பரவாயில்ல. கார்த்திக் சர்மா அது கீழே கூட உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. முகேஷ் சௌதரியும் இல்லை. பால் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே ரபாடாவும் சிராஜ் எவ்வளோ ஸ்விங் ஆகுதுன்னு காட்டானுங்க நல்லா ப்ரீஸ் டைம்ல. அப்படி இருக்கும்போது அப்படியும் இல்லையா, நீங்க எடுத்துட்டு வராது பினிஷரா யாரா கூட யோசிச்சிருந்தா கூட ஒரு நியாயம். அடுத்து உங்களுக்கு தூபே இருக்கான், பிரவிஸ் இருக்கான். ஒரே டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் எதுக்கு நீங்க உருவிலே இறக்கி சஃப்ராஸே இறக்கி? சஃப்ராஸ்லாம் என்ன ஷாட்டுன்னே புரியல. அவன் வர சரி இவங்க தான் எடுத்தாங்க. சஃப்ராஸ்க்கு தெரியல 2 விக்கெட் விழுந்துச்சு, தெரியல என்னடா ஷாட் அது. எங்கேயோ அது உனக்கு எனக்கு தெரிஞ்சு சஃப்ராஸ் எல்லாம் புல் அடிச்சுலாம் நான் பார்த்தே கிடையாது. சம்மந்தமே இல்லாம ஒரு ஷாட் அடிச்சு சம்மந்தமே இல்லாம அவுட் ஆகி உருவிலாவது லைக் அவன் ஒரு இன்டென்ட் காட்ட தான் கைஸ் வந்தான். அவன் ஃபர்ஸ்ட் பாலே 4 மாட்டிச்சு, அடுத்த பால் 4 அடிக்கதான். அது நல்ல ட்ரை தான். ஆனா ரபாடா திடீர்னு ஒரு ஃபேஸை இறக்கவோ மாட்டிக்கிட்டான். சஞ்சு எல்லா மேட்ச்ல நம்ம சஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கைஸ். அதே மாதிரி ருத்ராஜ் வந்து இந்த 20 ஓவர் இப்படி தான் ஆடுவான். அந்த சைடு ஆப்பன இது இல்லாதனால நடுவில் அந்த 20 பால் அவன் வந்து இப்போ 7 ரன் அடிச்சது வந்து நடுவில், ஐ மீன் ஒரு மிடில் ஃபேஸ்ல. ஃபர்ஸ்ட்லாம் எடுத்தோன்னே சரியான டச்ல தான். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 4. ஆக்சுவலாக நான் எனக்கு ப்ரெடிக்ஷன்ல சொன்னதே ருத்ராஜ் தான் சென்னைக்கு, ஆனால் வின் ஜிடின்னு சொன்னேன். ஏன்னா தெரியும் இவனுங்க சரியான குட்டை குழப்பின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் வச்சேன். இவனுங்க வந்து நான் நேற்று மேட்சே என்னடா சொன்னேன், நேற்று லாஸ்ட் ப்ரிவியூ நான் உங்களுக்கு ஐ மீன் சிஎஸ்கே லாஸ்ட் தூபேவை வந்து நீங்க இம்பாக்டா எடுத்துட்டு வாங்கன்னு தான் நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சஃப்ராஸும் நல்லா விளாட்றான், இவனும் நல்லா விளாட்றான்.
கா கார்த்திக் நான் வரேன், எனக்கு வாய் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் சொல்றேன். சரி இவங்க பிரவிஸ் அதுக்கப்புறமே எடுத்திருந்தா அப்பயாவது இது ஆடுவான்னு பார்த்தா த வேர்ட் இஸ் தேர். இன்டென்ட்னு ஒன்று இருக்கு. இன்டென்ட்னா வந்து நான் இதுக்கு போனோம், இதுதான் என் ஸ்கோர் போனோம். ருத்ராஜ் அந்த சைடு இருக்கான், அவன் ஒரு சைடு அவன் நிக்கிறான், நீங்களும் ஒரு சைடு நிக்கணும்ன்றது. விக்கெட் மேட்ரே கிடையாதுடா. 10 ஓவருக்கு நீங்க அடிக்கடா, உங்களுக்கு எவ்வளவு ஏகே வரைக்கும் பேட்டிங் இருக்கான்டா. ஏகே 100 சிக்ஸ் அடிப்பான்டா இந்த கிரவுண்ட்ல. ஓவர் 10 முன்னாடி வந்தா ஓவர் 10 இன்னும் பால் கட்சிதான் ஓவர் 10 அடிச்சிருப்பான். என்னன்னே புரியல. இவன் இவன் இதை எடுத்து விட்டு ப்ரெஷர் தான் ஆச்சு கொஞ்ச நேரம். எவனாவது 10 ஓவருக்கு 42. டே நேற்று கேஎல் ராகுல் 158. அவன் இது நீங்க மொத்தமா 152 தான் அடிச்சிருக்கீங்க. பிச்சு பிஹேவ் பண்ணலாம் சொல்லவே சொல்லாதீங்க கைஸ். இன்டென்ட்டே இல்லை. நான் இதுதான் செம்மகான்ல இருக்கேன். என்னடா தூபை நீ அடிச்சு அவுட்டானா கூட பரவாயில்ல. இதுல போஸ்ட் மேட்ச்ல சொல்றான்டா தருண் என்ன சொல்றான்னா, ஐ எம் பிராக்டிசிங் டு டேக் ஆன் ஃபாஸ்ட் பவுலர். டே நீ இன்டர்நேஷனல் ஃபினிஷர்ரா, நீ இன்டர்நேஷனல்ல வேர்ல்ட் கப் ஸ்பின்னர்ரா. நீ இப்போ வந்துட்டு எனக்கு அவங்க ஸ்பின்னர் கொடுத்தா அடிப்பேன், இல்லைன்னா நான் அடிக்க மாட்டேன்னு சொல். ஹை டைம் இதெல்லாம் நான் லிட்டரலா சொல்றேன். செம்ம காண்டாயிட்டேன் இன்னைக்கு தூபையோட இன்னிங்ஸை பார்த்து. ருத்ராஜ் சரி அவன் மேக்கப் பண்றான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், மேக்கப் பண்ணான் அவன். லாஸ்ட் ஓவர் எல்லாமே அவன் மேக்கப் பண்ணான். எனக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து அக்கில் ஹுசேனோ இன்னைக்கு பிளேயிங் தான். எனக்கு தெரியவே இல்லடா ஏன் அவன் அதை எடுத்துட்டு வந்தான். அப்புறம் தான் கார்த்திக் சர்மா, தயவு செஞ்சு சொல்றேன் கைஸ், அவன் 150, 140, 135 மேல ஃபேஸை பார்த்ததே கிடையாதுன்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன். அவனால அதை வந்து அடிக்க முடியல. இதுதான் ட்ரூத். 135 அதெல்லாம் அவனால அடிக்க முடியல. அழகா நம்ம என்ன பண்ணோம்னா, அவனை கூட உட்கார வச்சிருக்கேன், சஃப்ராஸ்க்கான ஃபினிஷரா அமைக்கிறேங்க. இதே ஆர்டர் சஃப்ராஸ் அந்த இடத்துல வந்து சஃப்ராஸை கீழே இறக்கிட்டு இவனை ஆட வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லையா, கோஷ் இருக்கான், போலிங்கும் ஸ்விங் பண்ணுவான், 140 போடுவான், பேட்டிங்கும் 6-4 அடிப்பான். கோஷ் ஆட வச்சுட்டு போயிடுவேன் நான். சும்மா லூசு மாதிரி. எனக்கு புரியல என்ன தாட் ப்ராசஸ்ல அமைச்சானே எனக்கு இப்போ வரைக்கும் புரியல சஃப்ராஸை. ஐயோப்பா எனக்கு சரி காண்டாயிருச்சு. ருத்ராஜ் இந்த மேட்ச் ஆனா அவன் இல்லைன்னா அந்த 150 கூட வந்திருக்காது கைஸ். அவன் எவனாவது டுக்குராஜ் அந்த மாதிரி, அதே சொன்ன ஸ்டோரியில் அது வேற விஷயம். டுக்குராஜ் அந்த மாதிரிலாம் யாரா சொன்னா ஒத்துக்கவே மாட்டான் கைஸ். ஏன்னா அவன் அவ்வளோ வந்து பொறுமையா எடுத்துட்டு போய் 20 ஓவர் 2 அவன் ஆடினான். இதுதான் உண்மை. பவுலிங் ரொட்டேஷன் கூட அவன் நல்லா தான் கைஸ் பண்ணான். ஆக்சுவலா பவுலிங் ரொட்டேஷன்னா பட்லர் வந்த உடனே அந்த ஸ்பின் சோக் போட்டிருக்கணும். அவன் கொஞ்சம் லேட் பண்ணா. பட் ஆனாலும் அவன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை கைஸ். அவன் நம்புறான், ஸ்கோரும் இல்லை, அவங்களாலையும் எதுவும் இது பண்ண முடியல. ஏகே சூப்பரா போட்டான்டா, வேற லெவல்ல போட்டான்டா. ஏகே சூப்பரா போட்டான். சஞ்சு சாம்சன் வந்து விக்கெட் கீப்பிங் அப்போ ஒன்று சொன்னாரு, டே அர்ரா டே அப்படின்னு ஒரு இது சொன்னாரு. எங்களுக்கு மேட்ச் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. ஓ டு யூ தருண். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றேன். 145 பேசலாம் வந்துட்டு கார்த்திக் சர்மா ஆடி இருக்கவே மாட்டான் அப்படின்னா அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க யூபி டீம்லேயே வந்துட்டு நல்ல நல்ல பேசர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். நம்ம டொமஸ்டிக் சர்க்கியூட்ல 150 தாராளமா போடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 145 போடுற தாராளமா போடுற பிளேயர்ஸ் நிறைய பேர், பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஏன் ஆட மாட்டான் அப்படின்னா அவன் டெக்னிக்ஸை வந்துட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கொடுக்க மாட்டான். இப்ப முகுல் சௌதரிக்கு வந்துட்டு அவனை நிக்க வச்சு இல்ல ஜஸ்டின் லாகர் வந்துட்டு ஒர்க் பண்ணதுனாலதான் அவன் வந்து 2-3 மேட்ச் ஆடி கொடுத்தான். ஓகே, சலீர் அரோரா வந்துட்டு அவங்களை ஏன் பேக் பண்றாங்க, அந்த பையன்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு தான் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றாங்க. நீ ஏதோ நீ சொல்றா. அதுல அவனுக்கு டொமஸ்டிக்கோட இது காட்டினா அவன் ஃபேஸஸோட அதிகமா ஸ்பின்னர்ஸை தான் நல்லா டேக் ஆன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி லைக் நான் ஏன் வந்து அவன் அந்த இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க மாட்டான்னு சொன்னான்னா, அவன் ஆடின அந்த 3 மேட்சுமே அவன் பேட்டை விட்டுறான், அதுக்கப்புறம் தான் பால் வந்து அவன் டென்ஷன் அடிக்குது. ஒரே மாதிரி தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வீப்போ ஏதோ ஒரு மாதிரி அந்த பேக்ல அடிக்க ட்ரை பண்றான். ஒரே ஷாட் தான் பால் அவனுக்கு முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பேட்டர். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவன் 145 அடிக்க முடியலன்னு சொல்றான் அவனை. ஏன்னா அந்த 145 அந்த கிளாக் பண்ணும்போது அவன் வந்து அந்த பகுல்னு சொல்லுவாங்களா, அங்கதான் வாங்குறான் அவன். நான் நிறைய பார்த்தேன். இல்லையா உனக்கு எதிரடிக்க பவர் இல்லையா, ஸ்வீப்பே இல்ல, அந்த அவன் ஃபேஸே நீ திருப்பி விட்டா போதும் 6 போயிடும். நான் அதான்டா சொல்றேன், 145 அடிக்க முடியாமலாம் அவன் இல்லை. ஓகேவா, ஹீ ஹேஸ் பொட்டன்ஷியல். ஓகே, அந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்னா அவனுக்கு ஸ்பெஷலா ஃபினிஷர்ஸுக்கு நீ அவன் ஃபினிஷரா யூஸ் பண்றியா, அந்த ஃபினிஷருக்கு என்ன இருக்கு, அவனை எப்படி ஆட வைக்கணும். இப்போ தோனி இருக்காரு அப்படின்னா தோனி கிட்ட வந்துட்டு தோனியை ட்ரெயின் பண்ண சொல்லலை, தோனி கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி ஆடுறான்னு பார்க்கணும். இப்போ ஜஸ்டின் லாகர் நான் சொன்னதுதான், முகுல் சௌத்ரிக்கு பண்ணதா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்கு பண்ணதா இருக்கட்டும், அண்ட் சஷாங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ஃபினிஷராலாம் அவன் எடுக்கல, ஆக்சிடென்டெல்லாம் எடுத்தவன ஃபினிஷரா மாத்திருக்காங்க. ஓகே, ஜித்தேஷா இருக்கட்டும், ஜித்தேஷ் இந்த சீசன் ஆடல தான், பட் அவனுக்கு பர்டிகுலரா என்ன பண்ணணுங்கிறத வந்துட்டு அவங்க பார்த்து தான் பண்றாங்க. ஒரு டீமுக்கு டெசிக்னேட்டட் ஃபினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீ அவனை ஃபினிஷரா யூஸ் பண்ண போற அப்படின்னா, தோனியோட ஆப்ஷன்ஸ் ஃபினிஷரா யூஸ் பண்ண போறேன்னா நீ வந்துட்டு அவனை ட்ரெயின் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி.
சொல்றா. தருண் அதுதான் இங்க நடக்காது. இவன் தான் ஐ டோன்ட் பிலீவ் இன் அ ரோல் ஆஃப் ஃபினிஷர், ஐ டோன்ட் பிலீவ் இன் அ வேர்ட் ஆ ஆஃப் ஃபினிஷர்னு ஒருத்தன் சொல்றான். அதுதான் அவன் எப்படி அதுக்கு தான் ட்ரை அடுத்து வரேன். பண்ணுவான்? அதுக்கு தான் அடுத்து வரேன். தலைவர் வந்துட்டு நேத்திக்கு ஒரு கமெண்ட் விட்டுருக்காரு. தலைவர் வந்துட்டு ஃபினிஷர் ரோல் வந்து ஸ்டில் இம்பார்ட்டன்ட்ற மாதிரி ஏதோ பேசியிருக்கான். இப்ப வந்து பேசி என்ன யூஸ்? தோனி இப்ப கூட ஆப்ஷன்ஸ் உனக்கு கெட்டு தெரியுது, போல்டா, இப்ப ட்ரெயின் தெரியுது. குடுறா, அவனுக்கு அடிக்க சொல்லி குடுறா, அவனுக்கு இந்த ஃபேஸ் எப்படி அடிக்கணும் சொல்லி குடுறா. குர்ரா குர்ரா ஒன்றா அவன் நீ எனக்கு புரியல. ஏன்னா அந்த வீரன்ற பையன் இப்பதான் இது ஆர்சிபி கிட்ட நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணான். இவனுக்கு அவனே எடுத்துட்டு போயிடலாமே. லெஃப்ட் ஹேண்டராவும் வந்திருப்பானே. அவன் இந்த சிச்சுவேஷன்ல மேல டாப் ஆடுறான் ஆடி இருப்பான் தான்டா தருண். கண்டிப்பா அடிப்பான்டா. ஆ இப்ப வீர் எடுத்துட்டு வந்தனா உனக்கு வந்துட்டு அந்த பையன் பேட்டிங் நல்லா ஆடுறான், ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் பண்ணலாம். அவன் டீசெண்டா தான் ஆடி இருக்கான். நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பான், அந்த 40 ரன்ஸ்லாம் அடிச்சது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆடல. அவன் வந்து செட் ஆகி ஆடினான். அவன் செட் ஆகி ஆடக்கூடிய ஃபினிஷர் கிடையாது, பட் அவன் செட் ஆகி ஆடக்கூடிய பிளேயர். ஓகே, உனக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் இப்படி தோனி அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா. இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டா, அடுத்த மேட்ச் சென்னை வந்துட்டு மும்பை டேக் ஆன் பண்றாங்களா, சென்னையில டேக் ஆன் பண்றாங்களா, கார்த்திக் சர்மா வந்து தோனி ரீப்ளேஸ் பண்ணுவார் இருப்பாரு. தோனி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த மேட்ச் ஆடிட்டு தோனி ரெஸ்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் தோனி ஆட மாட்டாரு. இதுதான் நடக்கும். இப்படிதான் பண்ணுவானுங்க இவங்க. இந்த மாதிரி ஏதாவது கேனத்தனமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்ட வார்த்தை பேச வந்தாங்க. குழம்பு விட்டுருவாங்க. கெட்ட வார்த்தை வருதுடா எனக்கு ஃபிளமிங் மேல. ஏன் எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப சிம்பிள்டா. உனக்கு கண்ணு ஏட்டா, நாங்களாம் அவ்வளவு பெரிய இதுவே கிடையாது. நாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டாட்ஸ்ரா இது. ரொம்ப அழகா சஃப்ராஸை ஃபினிஷர் ஆக்கிரு. ஏன்னா ஓவர் 10 சஃப்ராஸ் 2 பேர் இருக்கானுங்க உனக்கு ஃபினிஷர் ரோலுக்கு. வீர் டாப் ஆஃப் த ஆர்டர் ஆடுவான். அவன் நல்லா நின்று பொறுமையா ஆடுவான். அப்படி இல்லையா கோஷை இறக்கு. கோஷும் ஒரு நல்ல ஹிட்ரு தான். 140 கிளாக் பண்ண உனக்கு ஆல்ரவுண்டர் போலிங் ஸ்லாட்டும் வந்துடும். உனக்கு வேணான்ற போது இம்பாக்ட் கொடுக்குறோம். நீ வீர் எடுத்துக்கலாம். உனக்கு போலிங்க்கும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு விஷயம். நல்ல வேலை உருவில் பட்ட இந்த மேட்ச் அதை எடுத்துட்டு வந்தாங்க. ஹைட் ஒரு மேட்ச் எல்லாம் அவன் நல்லா உட்கார வச்சா சத்தியமா காண்டாயிருவேன். நான் ரொம்ப காண்டாயிருவேன். அப்படி பார்த்தா நான் தூபே உட்கார வைப்பேன், நான் பிரெவிசியா உட்கார வைப்பேன். சஃப்ராஸ் எல்லாம் ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா எல்லாம் உட்காருங்கன்னு நான்லாம் வச்சிருவேன் உட்கார. அவனுக்கு ஒரு மேட்ச் கொடுத்தீங்களா பாருங்க. அவன் வந்து அவன் இன்டென்ட் இருக்கு அவன்கிட்ட. இன்டென்ட் எல்லாம் சும்மா அவன் அப்படியே எல்லாம் அவுட் ஆகல. அவன் ட்ரை பண்ணா அவுட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். சும்மா ஒரு மேட்ச்ல எல்லாம் யாரையும் உட்கார வைக்கிறேன். சஃப்ராஸை ஃபினிஷரா அனுப்புங்க, வீர மேல அனுப்புங்க, கார்த்திக் சர்மா பெஞ்ச் பண்ணுங்க. கொடுத்த காசுக்காக விளையாட வைக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்றேன். அப்படி கொடுத்த காசு நல்லா போன மேட்ச் என்ன சொன்னோம், முகேஷ் டிராப்பே பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்களே. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ கார்த்திக் சர்மா வந்துட்டு காசுக்காக ஆட வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, கார்த்திக் சர்மா காசுக்காக 7 மேட்ச் ஆட விட்டீங்களா? இப்ப பிரசாந்த் வீர காசுக்காக இன்னொரு 7 மேட்ச் ஆட விடுங்க. அவங்க லாஜிக் படியே வருவோம். நம்ம இவனை ஆட விட்டீங்கல்ல, அவன் ஆடிட்டான்ல, இவன்கிட்ட போட்ட வெளில அவனுக்கு ஸ்டஃப் வரல, அவனை இருக்கு, அவன் ஆடட்டும். அவனுக்கு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்களா? 2 மேட்ச் தானே பேட்டிங் ஆடினா, அவன் ஆடட்டும். அவனுங்க லாஜிக் படியே வருவோம். நம்ம இப்படி சொல்றானுங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும்னா, அங்கங்க கலாய்க்கிறானுங்க. நம்ம இன்னும் மற்ற டீமை வந்து 49க்கு அவுட்டு, ஒரு கப் அப்பெல்லாம் கலாச்சிருந்தவங்க அவனுங்க எங்கேயோ போயிடுவானுங்க. நம்ம இங்கேயே இதையே பஜனை பாட்டு இருக்க வேண்டியதுதான். நான் ரியலா ஓப்பனாவே சொல்றேன். அந்த மாதிரிலாம் நீங்க வந்து இதுவே பண்ணாதீங்க. இப்போ உங்க டீம் நல்லா இல்லையா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க டீம் நல்லா இருக்கும். நான் 1000 தடவை சொல்லுவேன், டீம் நல்லா இல்லைனா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அப்பதான் நீ அடுத்த சீசனோ அடுத்த மேட்சோ அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும். நீங்க அப்படியே பரவாயில்லடா 5 கப்பு இருக்குன்னா எல்லாம் மீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க, எல்லாம் போயிட்டே இருப்பானுங்க. நீங்க இன்னும் அப்படியே தான் இருப்பீங்க. எனக்கு இதுக்கு மேல இந்த மேட்சை பத்தி பேச எதுவும் இல்லை. தருண் எதனா பேசுனா பேசி முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் நல்ல மேட்ச் பத்தி பேச போகலாம். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, டெவால் பிரேவிஸ் வந்துட்டு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். டெவால் பிரேவிஸ் மேல இந்த மேட்ச்சுக்கு கோவம்னு கூட சொல்ல மாட்டேன், டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நீ உள்ள வர, ஓகே, நீ வந்துட்டு எப்படி ஆட போறேன்னு தெரிஞ்சிருச்சு. நீ ஆடினதுலயே நீ வந்துட்டு நான் பொறுமையா தான் ஆட போறேன்ற மாதிரி உட்காந்து ஆட ஆரம்பிச்சேன். ஓகே, அப்படி இருக்கும்போது ருத்துராஜை வந்து டேக் ஆன் பண்ணு, நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ ஆடி இருக்கலாம். அவனாச்சும் ஒரு சைடு அடிச்சுட்டா, அவன் நல்லா செட்டில் ஆயிட்டான். அவனாச்சும் அடிச்சுட்டு போயிருப்பான். நீ எதுக்கு சொல்லட்டின கடைசியில? நீ பொறுமையா தானே ஆடலான்னு வந்த. எனக்கு சத்தியமா புரியலடா. இவங்க வந்துட்டு பிளானிங்லாம் பக்காவா பண்ணிட்டு போற டீம்டா. இப்ப இப்படி பார்க்கும் போது கேமுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆக மாட்டானுங்க. எல்லா டீமும் எவால்வ் ஆயிடுச்சு. மும்பையே வந்துட்டு அவனுக்கு ரிசல்ட்ஸ் வரலனாலும் எவால்வ் ஆயிட்டானுங்க. இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இப்படிலாம் நடக்கிறதுனாலதான் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் கைஸ், நாசமா தான் போவோம். சஞ்சு கிரிட்டிசிசமே இல்லாத ஒரு இது இருந்துச்சுன்னா அது எதுவா இருந்தாலும் வேஸ்ட் தான். கொஸ்டின்ஸ் கேளுங்க, தப்புனா அது ஒரே நிமிஷம். நான் சாரிடா. ஏன்னா உனக்கு ஒரு மேட்ச் போன மேட்ச் வந்து சஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு.
ஓகே, அவர் ஆக்சிலரேட் பண்றதுக்கு அவருக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? வர பிளேயர்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு இல்லாட்டி கொஞ்ச நேரம் அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணி விடுறாங்க. அந்த ப்ரெஷர் ரிலீஃப் பண்றதுலாம் இங்க ருத்ராஜுக்கு இல்ல. ப்ரெஷர் மேல ப்ரெஷர் ஆட் ஆயிட்டு தான் போயிடுச்சு இந்த மேட்ச் ஃபுல்லா. ஸோ ஓப்பனா சொல்லிட்டாடா தருண், வேற யாருன்னா இருந்து ஒரு 20 ரன் 30 ரன் அவன் கூட அடிச்சிருந்தான்னு அவன் எனக்கு கன்ஃபார்மா செஞ்சுரி அடிச்சிருப்பான்டா. இந்த பாலுக்கு அவன் எந்த டச் எல்லாம் இல்லாமலாம் இல்லடா, அவன் பக்காவா இருந்தான்டா. கண்டிப்பா செஞ்சுரி. அவ்வளவுதான் மேட்ச் பத்தி பேசணும். சரி ஓகே கைஸ், கொஞ்சம் பஸ்ட் அவுட் ஆயிட்டோம். ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கொஸ்டின்ஸ் கேட்காம இருந்தீங்கன்னா அது ரொம்ப அது உங்களுக்கு அழிவின் பாதை தான் அது. நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கான், அவனை ஏன் கேட்க மாட்டேங்க, எங்களை மட்டும் கேட்குறீங்கன்ற ஒரு பாயிண்டே வேணாம். உங்கள் மேலே தப்பா உங்கள் மேலே நீங்கள் கொஸ்டின் கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நீங்களும் எவால்வ் ஆவீங்க, எல்லாருமே எவால்வ் ஆவாங்க. ஓகே, அடுத்து கேட்கையா. ஆனால் இதில் என்ன ஒன்றே அது வந்துட்டு ரியல் லைஃப்லயும் அப்ளை ஆகும். இவன் வந்துட்டு ஆமாசாமி போடுறவங்க கூட வச்சிருந்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு மேல வர முடியாது. உங்களை கொஸ்டின் கேட்டு உங்களை வந்து திருத்தி இருந்து நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, நீ தப்பானாதரா அப்படி அப்படின்னாதான் உங்களால உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும், அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ண முடியும். அப்படி இல்லாம வந்துட்டு மணி சூப்பரா பண்றடா மச்சான், நீ தாண்டா மாசு அப்படின்னு வச்சுக்கோ, நீ கீழே தான் இருப்ப, மற்றவங்க எல்லாம் மேலே போயிட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே தெரியாது உனக்கு, உன் லைஃப்ல நீ எதுவுமே பார்க்க மாட்டேன். ஸோ அது வந்துட்டு ஜென்ரலா கேம்லயும் சரி லைஃப்லயும் சரி அது ரெண்டுத்துலயுமே அப்ளை ஆகும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான்டா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்சி மேட்ச். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கேகேஆருக்கு வந்து என் தலைவன் சுனிலும் பர்ஃபார்ம் பண்ணிட்டான், பண்ணிட்டும் ஓரளவுக்கு 40 ரன் ஆச்சானடா. 40 ஆச்சா? அப்போ அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதை நீ விடு, சரி அது வருவோம் நம்ம சொல்லு. அதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சுனில் நல்லா ஆட்டான், கேகேஆர் வின் பண்ணிருச்சு. செம்ம சண்டே மேட்ச் கைஸ், உண்மையாலுமே ஒரு சண்டே லோ ஸ்கோர், ஒரு இன்டென்சிட்டியான ஒரு மேட்ச்னா தான். நானும் ஒரு டைம்ல வந்துட்டு அந்த ஸ்பீடு பண்ணுவா பாருங்க, தூக்கி அடிச்சு அந்த ஹெட்ஃபோன்லாம் உடச்சு அந்த மாதிரிலாம் ஆயிட்டேன். ஏன்னா ஜெயிக்கிற மேட்ச் கேட்காரு, என் ப்ரெடிக்ஷனை தோக்கடிக்கணும்னே இப்பெல்லாம் பண்ணுவீங்களாடான்ற மாதிரியே பண்ணியிருந்தான் தியாகி. 2 ஒரு நோ பால் போட்டு அந்த நோ பால் ஃப்ரீக்கே நோ பால் போட்டானா எவ்வளோ காண்டா ஆகும். இல்லை லாஸ்ட் பாலர் ஷமி 6 அடிச்சிட்டா, செம்ம காண்டாயிருச்சு. பட் வாட் வி சே, என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் த கோட் இஸ் சுனில் நரேன்டா. எத்தனை வருஷம் எத்தனை இது ஒரு ஹிட்டர்ஸ் வந்த போது சூப்பர் ஓவரில் ஒருத்தன் ஒரே ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுக்கிறானா, வாய்ப்பே கிடையாது. 2வது ரிங்கு, கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு செலவு வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே. கௌதம் கம்பீருக்கு அப்புறமேட்டு செலவு வைக்கக்கூடிய ஒரு ஆள்னா என் தலைவன் ரிங்குவா தான் இருப்பான். நான் கேட்ச் பிடிக்கிறான், நாம பேட்டிங் ஆடினா அந்த 4 6 அடிக்கும் போது எங்கேயோ பார்த்துருக்கேன், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரிங்கு இஸ் ரிங்கு கைஸ், இதைத்தான் நான் சொல்றேன். கடைசி 5 ஓவர் ரிங்கு வந்தானா கேமே மாத்திடுவான். அவனை வந்து 8ஆம் ஓவர்லாம் அனுப்பாதீங்க, தயவு செஞ்சு அனுப்பாதீங்கன்னு என் பேச்சை கேட்க மாட்டாங்க. அண்ட் மோசின் கான் நல்லா போட்டாடா, செம்மையா போடுறடா, நீ வேற லெவல்றா, நீ ஓட்டிவிடா தரும். எனக்கு வந்துட்டு கேகேஆர் பேட்டிங்ல வந்து இன்னைக்கு நான் திருப்பி கிரீனை அடிப்பேன், ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன். என்னன்னா அவன் ஸ்கேம் பண்றான்டா. எப்படி பண்றான்னா, அவனுக்கு யாரையும் விளையாட வரல. ஓகேவா, நான் சிம்பிளா சொல்லிட்டேன், அவனுக்கு யாரையும் விளையாட வரல. ஏதாவது ஒரு ஸ்பின்னர் மாட்டினான்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு ஸ்பின்னர், அதுவும் அவன் லூஸா போடுற ஸ்பின்னர் அவனா மாட்டினானா போட்டு 2-3 6 அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு அவுட் ஆயிடுறான். இதுதான் நடக்குது. இன்னைக்கு லிண்டே மாட்டினான், 2 6 தூக்கினான். அதை நானும் ஒத்துப்பேன். ஏன்னா நீயும் டாலான ஒரு பிளேயர் தான், நானும் டாலான ஒரு பிளேயர் தான். ரொம்ப டாலான பிளேயர்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா லாங் லிவர்ஸ் இருக்கும். லாங் லிவர்ஸ் தான் பிச் ஆஃப் த பால்லாம் போக வேணாம், நின்ன இடத்துல இருந்தே கரெக்டா வச்சு கரெக்டான இந்த மாதிரி ஒரு வாகான ஒரு ஸ்பின்னர்லாம் மாட்டினா தூக்கி சொருவிடலாம். அதான் அவனும் பண்றான். அது ஸ்கேம்ன்ற நானே. நீ மத்த பவுலர்ஸ் யாரையுமே உனக்கு அடிக்க வரல, எல்லாரையும் சிங்கிள் டாட் அப்படி இப்படின்னு தடவிட்டு அவன 2 6 அடிச்சுட்டு மோசின் கான் ஒரு லூஸ் பால். நான் என்ன சொல்றேன், பவுன்சர் லூஸ் பால். நான் என்ன சொல்றேன், அவன் எனக்கு இவங்களெல்லாம் அடிக்க வரும்னே சொல்லியடா. நான் வந்து இவங்களெல்லாம் அடிப்பேன் எடுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு ஆல்ரவுண்டர் ரெஜிஸ்டர் பண்ணேன். நீங்களே என்னை ஹைப் ஆக்கி நீங்களே என்னை எடுத்து இப்போ நீங்களே வந்து என்ன அடிச்சா என்னடா குறை, நானாடா உங்களை வந்து ஏலத்துக்கு இவ்வளோ போக சொன்னேன்ற மாதிரி அவன் இருப்பான். போலிங் போட மாட்டேன் நீங்கள் போலிங் போட்டேன், பேட்டிங் ஆட மாட்டேன் நீங்கள் பேட்டிங் ஆட்டேன். என்கிட்ட நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்குற காசெல்லாம் எதிர்பார்க்காதீங்கடா, என்னால் இவ்வளோ தானே முடியும் அப்படின்னு தான் அவன் இருப்பான் என்ன கேட்டால். ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே ரொம்பலாம் பார்த்துருக்கோம். அவன் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய அந்த ப்ரைஸுக்கான ஆல்ரவுண்டர்லாம் அவன் கிடையவே கிடையாது. அந்த ப்ரைஸுக்கான ஆல்ரவுண்டர் என்ன கேட்டால் நான் யாரை சொல்லுவேன்னா, பிரைம் ரசிலு, பிரைம் பிராவோ, பிரைம் பொலாடு,
இவங்க பிரைம் ஹர்திக் பாண்டியா லைக் 2017-19 இருந்தா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஹர்திக் பாண்டியா வர்த்து. மேக்ஸ்வெலும் இவன்லாம் சொல்லலாம்டா, எப்படா பிரைம் மேக்ஸ்வெலும் சொல்லலாம். யாரு 14 14 14 15 2014 கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸ் என் தலைவன் ரைனா ம் சேப்பாக்களை வந்து 140 இருக்கும். என் தலைவன் தனியா 80 வச்சிருப்பான். என் தலைவன் ரைனா இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சொன்னீங்கன்னா நான் ஏத்துப்பேன். மற்றபடி இவனை வந்து அவனா நான் சேல் பண்ணல. அவன் போலிங் போட மாட்டான், டிசிசி வச்சு அவன் போலிங்கும் போட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன வருமோ அவன் பண்றான். கொடுத்த காசு இனி ஆடணும்னு சொன்னானா அது என் தலைவன் ஆயா ஷேர் ஸ்ரேயஸ் மட்டும்தான். இவன் 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 என்னடா பண்ணுவான், அட்லீஸ்ட் அந்த ஒரு ஓவரையாவது அடிச்சிட்டான்ல, ஒரு ஓவராவது அவன் அடிச்சுட்டு போயிடுறான்ல, அவ்வளவுதான் பார்க்க போக முடியும். பரிதாபமா தான் கைஸ் இருக்கு, எனக்கு வேற எதுவும் சொல்ல முடியல. ஸோ எனக்கு ஆக்சுவலா நான் இன்னொன்னு இது சொல்லுவேன் ஓவர்டோனோட இவனை கம்பேர் பண்ணா ஓவர்டன் தான் பெரிய ஆளு. அது ஆமாண்டா, அவன் பவுலிங் ஆல்ரவுண்டரு, ஆனா பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றானே தேவைப்படுற நேரத்துல. இவன் என்ன என்ன ஆல்ரவுண்டர்னு எனக்கு தெரியல. ஆல்ரவுண்டரா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபீல்டிங் வந்தானே ஓவர்டன் வந்து எல்லாத்துலயுமே கான்ட்ரிபியூட் பண்றாருன்ற ஒர்த். இந்த சீசனுக்கு வந்து ஓவர்டன் ஒரு நல்ல ஃபாரின் ஆல்ரவுண்டர். ஸோ எனக்கு இங்க என்ன சொல்லணும்னா, ரிங்கு சிங் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினது வந்துட்டு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ரிங்கு சிங்கை தான் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள். இவர் வந்துட்டு ஒரு எந்த ஓவரா வந்தாரு, வந்தான் ஒரு 10th 11th ஓவர் வந்தானா, 7வது ஓவர் வந்தான். 8வது ஓவரே ஆடினானே. ஸோ அவ்வளோ மிடில் ஓவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்கோர் அழகா 150க்கு எடுத்துட்டு வந்தான். ஓகே, எடுத்துட்டு வந்து அங்கே மோஷன் கான் அப்ரிஷியேட் பண்ணோம். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். மோஷன் கான் வந்துட்டு நாங்கள் போன வீடியோலேயே சொன்னோம். மோஷன் கான் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், இந்தியன் டீமுக்குள்ளே வந்து அவங்க T20க்கு எடுத்துட்டு வரையான்னு தெரியல, ODI சர்க்கிட்குள்ளே எடுத்துட்டு வாங்கடா. அவனை மாதிரி ஒரு டெக்னிக்கல் பவுலர்லாம் நம்மளுக்கு வேணும்டா, செம்ம டாலு. அந்த மாதிரி டால் பிளேயர்ஸ் வந்து டால் பவுலர் வந்து போடும் போது லெஃப்ட் ஹேண்டர் நம்ம கிட்ட இல்ல, ஹர்ஷ்தீப் மட்டும் தான் இருக்கான். லெஃப்ட் ஹேண்டருக்கு பஞ்சமா கிடக்குது. கலில் இன்ஜுரின்னு உட்காந்துடுறான். நம்மளுக்கு தேவை லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வேணும், எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் வந்துட்டு அசெட் நம்மளுக்கு டீமுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோயேன், கேகேஆர்ல நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேய், நான் வந்து சைஃபட்டியும் உட்கார வச்சுட்டு நிறைய எடுத்து ஓப்பனிங் ஆட வைங்க தான் சொல்லுவேன் நான். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறையனே ஓப்பனிங் ஆட்டம். ரஹானே அவன் தூக்கவே முடியாது. ரஹானே திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருவான். ஸோ அதனால வந்துட்டு ரஹானே தூக்கவே முடியாது. ஓகே, அதில் ஓப்பனிங் பொசிஷன்ல இருக்கட்டும். ஏன்னா அவனுக்கு ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா ஆடுவான் ரஹானே. எனக்கு தெரிஞ்சு நரேன் வந்தா ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி ஆகலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபாரின் பிக்கை வேஸ்ட் பண்ணிட்டு போவேனா, ஈஸியா பின்னாடி வந்து முசர்பானி உள்ள கொண்டு வரலாம். பவுலிங் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க இந்த மாதிரி ஏதாவது மாட்டினானுங்கன்னா, ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறானுங்க. ஸோ முசர்பானி உள்ள கொண்டு வந்தா அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போடலாம். ஸோ அந்த பையன் நல்லா போட்டுட்டு இருந்தான், அவன் தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டானுங்க. அண்ட் ஒரு வழியா மார்க் ஏத்தி இறக்கி விட்டானுங்கடா. என்ன சொல்ற? ஃபைனலி மார்க்ரம் எனக்கு நீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு சுனில் நரேன் செட் ஆகல, அப்படி உங்க பிச்சுக்கு வந்து அது ரொம்ப இது இந்த மாதிரி LSC அந்த மாதிரி ஒரு பெரிய பிச்சுக்குலாம் போறீங்க, சுனில் நரேன் உங்களுக்கு செட் ஆகலைன்னா ரச்சினுக்கு போயிருங்க. நல்ல பிளேயரு, உங்களுக்கு போலிங் ஆப்ஷனும் வந்துடும், நல்ல ஸ்டாண்ட் பையா நின்றுவான். எப்படி பார்த்தாலும் 10 ஓவர் உங்க கையில ஆடி கொடுத்துருவான். ஒரு 40 பாலுக்கு ஒரு 65ன்ற மாதிரி உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவான். ரச்சினும் ஓப்பனர் தான், நீங்க ரச்சினு கூட போறதுனா போகலாம். சுனில் நரேன் போறது பெஸ்ட், முசரபானி எடுத்துட்டு. நீங்க அப்படி இல்லைன்னா ரச்சினு கூட போறதுனா போங்க. இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகேடா, நான் மார்க்கரம் கேக்குறேன். அந்த மார்க்கரம் ஒரு வழியா வந்துட்டு ஓப்பனிங் இறக்கிட்டாங்க. ஒரு வழியா எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க லூசரா. அவனுங்க வந்து என்ன தாட் ப்ராசஸ், என்ன ஏதாவது திட்ட போறேன்டா நானு லிட்டரலா வந்துட்டு. அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு வந்து அவனுக்கு ஆர்டர் அவனுங்களே குழப்பி பூரான்லாம் வேலையே ஆகல மச்சான். ஒப்பனா சொல்றேன், பூரான்லாம் வேலைக்கே ஆகல. எவனா சுனில் நரேனை கத்தி அடிச்சு பாத்திருக்கியா? இவன் அடிக்கிறான் சூப்பர் ஓவர்ல. நானா இருந்தா சுனில் நரேன் மாதிரி ஒரு போலர்ல நான் ரெகுலரா எடுத்துருந்தேன்னா நானே ஓப்பனா சொல்றேன், நான் போடல, வேற யாராவது போங்களான்றேன். வந்ததும் இல்லாம வெறுப்பேத்தின்னு சொல்றான். சோ எனக்கு என்னன்னா, உனக்கு வந்துட்டு பூரான் மாதிரி ஒரு பிளேயர் ஆட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்துட்டு நல்லா கட்டையை போட்டு இது பண்ணி விட்டான். பதோனி வந்து ஆடினான். பதோனி வந்து கிளீனா ஆடினான். அந்த இடத்துல என்ன தேவையோ அதை ஆடி கொடுத்தான். ஓகே, அப்புறம் முகுல் சௌத்ரி வந்துட்டு அனுகுல் ராய் சூப்பரா போட்டு முகுல் சௌத்ரி விக்கெட்டை தூக்கிட்டான்.
அப்புறம் அப்படியே போச்சு. கீழே நம்ம தலைவர் வந்துட்டு ஷமிபாய் வந்துட்டு கடைசி பால் 6 அடிச்சு சூப்பர் ஓவருக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, சூப்பர் ஓவருக்கு நீ எந்த பேட்டரை எடுத்துட்டு வருவ? உன் ஸ்கோர் கார்ட்லயே காமிச்சு விட்டுருச்சு. நீ மார்க்ரம் நான் கண்டிப்பா போய் தான் நான் ஆகணும். வந்து ஓகேவா? தெளிவா சொல்லுவேன், பதோனி தான் வரணும். பதோனி இறக்கியே ஆகணும்டா. அந்த இடத்துல போய் உனக்கு பண்ட் இறக்கி விடுறானுங்க, நிக்கோலஸ் புரான் இறக்கி விடுறானுங்க. என்ன ஐடியால வரானுங்கன்னு தெரியல. நிக்கோலஸ் புரானுக்கு என்னடா ரெக்கார்ட் இருக்கு சுனில் நரேனுக்கு? ஒரு ஒரு மீம் இருக்கும்டா, ஒரு மீம் இருக்கும்டா தருண். தம்பி ரவுடின்னு நினைச்சிட்டு இருக்காரு, தம்பி ரவுடியும் கிடையாது என்ற மாதிரி. அப்படிதான் நான் வந்து பண்ணிட்டே சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்துட்டு நான் வந்து எவ்வளவு பெரிய, நான் வந்து இவனை சொன்னேன் இதை ஃபினால், தம்பி எல்லாருமே இன்டர்நேஷனல் போலரு, எல்லாருமே இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனு, நீ வந்து அந்த மாதிரி அசால்ட்டா நினைச்சு யாரையுமே ஆடாத அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்தாலே அடிச்சிடலாம், வந்தா நான் நான் ரெடித்தான் வரவான்னு வராரு. வந்த இதுலயே அப்படி அப்படின்னா நீங்க உங்ககிட்ட உங்களோட பெஸ்ட் பிளேயர் இருந்ததுன்னா ஒரு கேப்டனா இருந்தா கொடுத்துட்டு உக்காந்துருவாங்க. அதுதான் ஒரு கேப்டனுக்கு அழகு. நம்ம எவ்வளோ இப்போ இப்போ ஓப்பனா சொல்றேன், இப்போ வந்துட்டு தோனி வந்து ஃபிட் ஆயிட்டாரு கைஸ். ஆனா வந்துட்டு நான் உள்ள வந்தா யங்ஸ்டர்ஸோட இது போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஆள் வரமாட்டேன்றாரு. அதுதான் வந்து பெரிய மனுஷத்தனம், அதுதான் கேப்டன்சி தனம். இன்னும் சிறு புள்ளத்தனமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான் இவன். ஓட்டுக்கு தரும். இல்லடா, எனக்கு ரொம்ப பிரெயின் ஃபேடா பண்ற மாதிரி இருக்கு எல்எஸ்ஜி. அவங்க கிட்ட எல்லா ரிசோர்சஸும் இருந்தும் ரொம்ப பிரெயின் ஃபேடா விளையாடுற மாதிரி இருக்கு. எல்லாம் வந்து தத்தியான ஒரு இது ஆப்ஷன்ஸ், இது எப்படி சொல்றது, டிசிஷன்ஸ் எடுத்து அதை வந்து டீமையே வந்துட்டு ஒரு செமையா அஃபெக்ட் பண்ணுதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு வந்து சரி ஓகே, நீ பிரின்ஸ் யாதவ் வச்சு எவனா லாஸ்ட் ஒரு திக்வேஷி கொடுப்பானாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு இன்கு பேட்டிங் ஆடும்போது அவன் சுடு தண்ணிலேயே கைய விடுவான், உன்னை சும்மா வாடா விடுவான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த மூவ். உனக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? அங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நான் சொல்றேன், நம்ம சிஎஸ்கே பண்ணுவானுங்க, ஓகேவா? சிஎஸ்கேவும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்துல, சிஎஸ்கே அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ உனக்கு ஒரு ஸ்பின்னர் ஓவர் வந்து மிச்சமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப போல்டா வந்துட்டு 17th ஓவரோ இல்லை 16th ஓவரோ கொடுப்பானுங்க கையில. ஓகே, அது நிறைய டைம் வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஓகே, அது வந்துட்டு சிஎஸ்கேவும் பண்ணுவானுங்க, ஆர்ஆரும் பண்ணியிருக்கானுங்க. ஸோ யுஸ்வேந்திர சஹல் கிட்ட கொடுப்பானுங்க, இப்போ பஞ்சாபும் பண்றாங்க, யுஸ்வேந்திர சஹல்கிட்ட கொடுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி போறியா? குருணால் பாண்டியா, குருணால் பாண்டியா கொடுப்பானுங்க, சுயாஷ் அந்த மாதிரி கொடுக்குறியா? பரவாயில்ல. நீ 20வது ஓவர் வந்து கொடுத்தனா அவன் எப்படா அடிக்கலாம், எப்படா மாட்டும் தான் வெயிட் பண்ணுவானுங்க. எனக்கு சத்தியமா புரியல. பால் வேற அவுட் ஆயிருக்கும், அந்த பாலை வச்சு எனக்கு என்ன ஐடியால போடுறானுங்க, என்ன 16th ஓவர். ஏன் நாங்க சொல்றோம் 16th ஓவர் நீங்க ஸ்பின்னருக்கு தரும்போது அப்பயும் அவங்களால அடிக்க முடியும். ஆனா என்னன்னா இப்ப நான் அடிச்சு அவுட் ஆயிட்டேன்னா 20வது ஓவர் வரைக்கும் கேம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்க மாட்டானுங்க. 20வது ஓவர்லாம் வந்தா மழை போனா இதுன்ற மைண்ட் செட்ல தான் இருப்பானுங்க. அப்போ வந்து பாலும் கிரிப்லாம் இருக்காது கைஸ், நல்லா ஓல்ட் ஆயிருக்கும், பிச்சும் இதுவாகாது, போட்டு வச்சு வெளுன்னு வெளுத்து போட்டான் ரொம்ப பையன் சுத்தம். ஆனா வந்துட்டு கேகேஆருக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு அவனுங்க ஜாலியா வரானுங்க. இப்போ நீ எனக்கு தெரிஞ்சு நீ தானே கடைசியில முடிக்க போற எல்எஸ்சி. இப்படிலாம் ஆடிட்டு இருந்தானா உன்னை கீழே தள்ளிட்டு எல்லாம் மேல வந்துருவானுங்க. ரொம்ப கஷ்டம், சீரியஸா கஷ்டம். நல்ல பிளானிங் கூட போய் ஆடுறதை விட்டுட்டு எல்லாம் மக்கட்டையா, நீ சொல்ற மாதிரி சொல்லணும், மக்கட்டையா இருக்கானுங்க எல்லாம். அப்படிதான் இருக்கு. அதான் மக்கட்டை. சோ அவன்கிட்ட பொட்டன்ஷியல் இல்லைன்னா பரவாயில்லடா, பொட்டன்ஷியல் இருக்குடா. இவனுங்க ஓப்பனா சொல்ல போனா மோசின் கானு, அப்புறமேட்டு பிரின்ஸ் யாதவ், ஆயுஷ் பதோனி, இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டீம்ல இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆறாங்கடா. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ரா, நீங்க தான் அவங்க லைஃபை கெடுக்குறீங்க. அவனுங்க பாவம்டா, அவனுங்க சீரியஸா பாவம். இந்த 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 டீமோட தான் இன்னும் ஒரு வருஷம் குப்பை கொட்டை ஆகணும். அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் வரும். மெகா ஆக்ஷன்ல எல்லாம் நல்ல நல்ல திக்வேஷ் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு தேவைன்னு தான் சொல்லுவேன். திக்வேஷுக்கு மட்டும் திக்வேஷ் நான் சொல்ல மாட்டேன். திக்வேஷே உனக்கு இது தேவைதான் சொல்றேனே, தேவைதான்டி சொல்றேன். அதான் போன சீசனே சொன்னேனேடா, ஹீஸ் ஒன் சீசன் ஒண்டர், அவ்வளவுதான். இவனுக்கு வந்துட்டு ஈஸி டு ரீட். நீ ஒன்றும் சுனில் நரேன் கிடையாது, நீ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்லாம் கிடையாது, வருண் சக்கரவர்த்தி கிடையாது. ஓகே, நீ வந்துட்டு பேக் ஆஃப் தி ஹேண்ட் எடுத்துட்டு வந்து போடுற அப்படின்னா நீ மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆயிட மாட்டேன். டெக்னிக்ஸ் இருக்கணும். ஒன்னதான் வந்துட்டு நிதிஷ் ராணாவே போட்டு அடிச்சிட்டானே, அதுக்கப்புறம் என்ன நீ மிஸ்ட்ரி ஸ்பின்னரு? அவ்வளவுதான். திக்வேஷுக்குலாம் வந்துட்டு எந்த காலத்துலயும் வந்துட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடாலாம் பேச மாட்டேன். ஓகே, ஆனா இன்னொன்னு பூரான் பத்தி பேசியே ஆகணும்டா. பூரான் பத்தி ஏன் பேசணும்னா, பூரான் வந்துட்டு லாஸ்ட் 6 ஐபிஎல் வச்சுப்போமே, நீ வந்து எடுத்து பாரு. ஓகே, ஒரு சீசன் ஆடி இருப்பான், ஒரு சீசன் ஆடி இருக்க மாட்டான். ஓகே, அப்புறம் டீம் மாறி இருப்பான். ஒரு சீசன் ஆடி இருப்பான், ஒரு சீசன் ஆடி இருக்க மாட்டான். டீம் மாத்திருவானுங்க.
எஸ்ஆர்எஸ்ல இருந்தான், கிங்ஸ்ல இருந்தான். நீ 19ல இருந்தே பாரு, கிங்ஸ்ல இருந்தான். ஓகேவா, கிங்ஸ் லெவன் தெரியும் பத்தி தெரியும், அப்புறம் 4 டக்லாம் ஆனானே சன்ரைஸ் ஹைதராபாத்ல, 4 தடவை டக்கு கண்டினியூஸா 4 தடவை டக் ஆனான் இவன். ஆமா. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு எல்எஸ்டி வந்தான். எல்எஸ்டி வந்த புதுசுல வந்துட்டு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், ஓகேஷ். போன சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்ச் அட்டி அட்டின்னு அடிச்சான். நான் நினைச்சேன் ஓகே இவன் தான் வந்துட்டு ஆரஞ்சு கேப் இந்த வருஷம் ரொம்ப வெறித்தனமா ஆடிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். அடுத்த 6 மேட்ச் என்ன ஆனானே தெரில. இப்ப எப்படி ஆடுறானோ அந்த மாதிரி கடைசி 6 மேட்ச் ஆடணும். ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அவன், பிக் லெவல் ஸ்கேம்டா, சத்தியமா சொல்றேன்டா. இதுல இந்த மாதிரி ஆடுறதுக்கு நேஷனல் லெவல் டியூட்டி வேற விட்டு வந்துட்டான் இவன். இனிமே வந்துட்டு நான் நேஷனல் லெவல்னு சொல்ல முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு ஒரு கலெக்டிவ் இதாக கண்ட்ரிஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஆட மாட்டேன்றான். இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. லாஸ்ட் 5 ஐபிஎல்ல வந்துட்டு அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானோ எனக்கு தெரில. கஷ்டம்டா, சீரியஸா கஷ்டம்டா. தெரியல. நாளைக்கு மேட்ச் யாருக்குடா? எம்ஐக்கும் நாளைக்கு மேட்ச் வந்துட்டு நாளைக்கு ஆர்சிபில. சரி, ஆர்சிபி. ஆமா, டிசி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்துட்டு டெல்லியில நடக்குது. ஹை ஸ்கோரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கன்ஃபார்ம் ஹை ஸ்கோரிங் கேம் தான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ், அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸை விட டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப விகரஸா விளையாடுவாங்கன்னு தோணுது. ரொம்ப ஒரு மாதிரி நான் வந்து சொல்றேன் गाइस, தோணுது. நாளைக்கு மேட்ச்ல வந்து இந்த பிளேயர் எடுத்துடுவாங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவர் வந்து ஃபீல்டிங்ல இருக்கும்போதே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பிளேயிங் லெவல்ல கருண் நாயர் வந்து இருந்தே ஆகணும். தயவு செஞ்சு அவர் எடுத்துடுவாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நீங்க நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க. யார் எடுத்துட்டு வரணும்? கருண் நாயர். எடுத்துட்டு வாங்க. ஓகே ஃபைன். அவர் பேட்டிங்க்கு யூஸ் பண்றீங்கன்னா கூட நான் 2 நிமிஷத்துக்கு யோசிக்கிறேன். நீங்க ஃபீல்டிங் எடுத்துட்டு வந்து அவரை நிக்க வச்சீங்க அப்படின்னா சீரியஸா வந்துட்டு அவர் கேட்ச்லாம் பிடிப்பாரு, இல்லைன்னா சொல்லல. யங் பிளேயர்ஸ் ஃபீல்டிங்ல யூஸ் பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன், ஃபிட்டான பிளேயர்ஸ், யங்கான பிளேயர்ஸை வந்து ஃபீல்டிங் யூஸ் பண்ணுங்க. நல்லா அவனுங்க வந்துட்டு ஓடுவானுங்க, சூப்பரா ஓடுவானுங்க. இப்போ ரிங்கு மாதிரி நிறைய குட்டி குட்டி பிளேயர்ஸ் இருக்கானுங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க. எடுத்து ஆட வைங்க அவனுங்கெல்லாம் ஃபீல்டிங்க்கு. சப்ஸ்டியூட்டா கொண்டு வரதை கூட நான் இவனை தான் கொண்டு வருவேன்னு கொண்டு வந்தீங்கன்னா என்ன நியாயமா? அசுதோஷ் இருந்தான்டா வெளிய. அதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் இங்க 2 பேருக்கு தான் போட்டியே இந்த மேட்ச்ல. ஒன்னு கேஎல் ராகுல், ஒன்னு விராட் கோலி. ஒரு கிங், ஒரு இன்னொருத்தனுக்கு வந்துட்டு கிங்ன்ற பொசிஷன் கொடுக்கல ஒன்னும். ஓகே, பட் ஹீஸ் ஆல்சோ கிங். ஸோ அப்படி வந்துட்டு கத்து கொடுத்தவனும் சண்டைடா டேய். அப்படி சொல்றதை விட கிங் வர்சஸ் த ரியல் பிரின்ஸ் அப்படி வச்சுக்கலாம். யா. சோ அப்படிதான் இருக்கும் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தருக்கு அது ஹோம் கிரவுண்ட், பீப்பிள்ஸ் பிரின்ஸ். அதான் ஒருத்தருக்கு அவரோட ஒரிஜினல் ஹோம் கிரவுண்ட், ஓகேவா? இன்னொருத்தனுக்கு வந்துட்டு தத்துப்புள்ள ஹோம் கிரவுண்ட். சோ யோசிச்சு பாருங்க, மேட்ச் ரொம்ப ஃபன்னா போகும். போன மேட்ச் வர 150 வரை அடிச்சிருக்காரு. செம்ம கான்ஃபிடென்ட்டா வருவாரு கேஎல் ராகுல். நாளைக்கு கேஎல் ராகுல் அடிக்க மாட்டான்டா. நானும் பாக்குறேன், ஒருத்தன் 100 ரன் அடிக்கிறான். அடுத்த மேட்ச் அவனை நம்பி உட்காந்துதான் 20 ரன் கூட அடிக்க மாட்டான். வர என்ன வெறுப்பேத்துறாங்க ஒருத்தனும். இல்லடா, நீ லாஸ்ட் 3 மேட்ச் நீ அடிக்க மாட்டேன்னு ராகுல் சொல்லி ராகுல் 3 மேட்ச் அடிச்சிட்டான்டா. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அடி தச்சுருவான்னு தோணுதுடா. போன மேட்ச் நானே அடிக்க மாட்டேன். கடைசி ப்ரெடிக்ஷன்லாம் நான் தான் பண்ணிட்டு 40 அடிச்சிட்டான். சுனிலா வின் பண்ணி கொடுத்துட்டான். கேகேஆர் வின், ஜிடி வின். ருத்துராஜ் சொன்ன, ருத்துராஜ் சாவட்டி என்னடா என்ன ப்ரெடிக்ஷன் நானு? நீ என்னடா நீ நேத்து சன்ரைஸ் ஹைதராபாத் ஜெயிக்கோன்னா அதுவும் ஜெயிச்சிருச்சு. அதிசயம். அது ஒன்றும் இல்லை, வீடியோ போடல. வீடியோ போடாம நடக்குது. நாம இருக்கா? ஒரு மேட்ச் 2 மேட்ச் நம்ம வீடியோ போடல, அந்த ப்ரெடிக்ஷன்லாம் ஒர்க் ஆச்சு. வீடியோ போட்டாதான் ப்ரெடிக்ஷன் மாறுது. ஸோ இப்போ வீடியோ போடுவோம், போட்டா ப்ரெடிக்ஷன் இந்த பக்கம் தான் வரும். நீ வேணா பாரு. நாளைக்கு ஆர்சிபி வின்னு. அப்போ ஓகே, ஆர்சிபி வின்னுனா டிசி வின்னு. ஓகே. ஸோ இந்த மேட்சுக்கு வந்துட்டு மெயினாக சொல்லி ஆகணும், 11 எதுவும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா சால்ட் வந்து ஸ்டில் அவங்க வந்துட்டு அதே 11 போவாங்க. சால்ட் ஆட மாட்டாரு, பெத்தல் தான் வந்துட்டு ஆடுவாரு. ஸோ அவங்க சேஞ்சஸே இல்லாமல் ஒரே 11ஓட போவாங்க. நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் பிச்சில் வந்து ரசிக் சலாம் ஆட வைக்காதீங்க, மங்கேஷ் யாதவ் கொண்டு வாங்க. அந்த பையனை ஒரு மேட்ச் ஆட விடுங்க. ஆர்சிபிக்கு வந்துட்டு நல்லது நடக்கும். சொல்ல கேட்காம இவனுங்க வந்துட்டு ரொம்ப திமிரா பண்ணிருக்கானுங்க ஆர்சிபி. மங்கேஷ் அதுதான் மங்கேஷ் யாதவ் ஆட வைங்க. அதுதான், அதனாலதான் சொல்றேன், ரசிக் சலாம திருப்பி அவன் ரெக்கவர் ஆயிட்டான் ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிசி வந்துட்டு உங்களை அடிச்சு ஓட விட்டுரும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி
அங்க 2 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் ஒருத்தன் வந்துட்டு நல்லா பேஸ் போடுற ஒரு பவுலர் உள்ள கொண்டு வாங்க. 3 ஃபேஸ் பவுலர் புவனேஸ்வர் குமார் இருக்காங்கல்ல பேஸ் நல்லா ஸ்பெஷலிஸ்ட். ஆ யாரு இன்னொரு பேசுற யாரு? இது நீங்க குருநாளுன்னுவ. So, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதுக்கு. So, எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 12 அப்படியே தான் போவானுங்க. டிசியும் அதே தான் நினைக்கிறேன். டிசி பெருசா சேஞ்சஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே சேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்க் ஸ்டார்க். வந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஸ்டார்க் தான் வந்துட்டு உள்ள வரணும். அப்படி ஸ்டார்க் இங்கிரி வந்து வேற fitness இது reasons- இன்ஜுரி இல்ல. இங்கிரி வேற இன்ஜுரி இல்ல. ஸ்டார்க் தான். அதுதான் இப்படி ஸ்டார்க்கோட ஃபிட்னஸ் கொஷனபிளா இருக்கு, அவங்க வந்தோடனே இதெல்லாம் செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், பாடி செக் பண்ணணும், அப்படி இப்படி ஏதாவது சொன்னானுங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஜேமிசன் போயிடாதீங்க, சமீரா வச்சு ஆடுங்க. இதுதான் நான் என்னோட சமீரா வச்சு ஆடுவேன். நாளா சமீரா தான் வச்சு ஆடுவேன். ஜேமிசன் ஹைட்டுக்குலாம் இங்கெல்லாம் பவுன்ஸ் எல்லாம் போட்டா தூக்கி சொருவிடுவான். பட்டிதாரே அடிப்பான். நீங்க சமீரா தான் போடுங்க. சமீரா தான் போகணும். பட்டிதாரேன்னு சொல்ல ஐ மீன் சாரி பட்டிதார் சொன்னது சாரி. பட்டிதார் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இந்த சீசன் வந்து நடச்சா 6 அடிக்கிறானுங்க. பேஸ் பவுலர் ஸ்பின்னர்லாம் பார்க்க மாட்டானுங்க. சாரி சொன்னதுக்கு. சம ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. சோ மே 17 தான்டா பார்க்கணும். டிராப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச அகீப் நபி டிராப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சுக்கு. போன Yeah, மேட்சே yeah. தெரிஞ்சிருச்சு டெல்லியில எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு. அது ஸ்விங்கிங் கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்ல, அழகா வந்து நான் அக்கீப் நபி கூட ஆடுவேன். முகேஷ் எல்லாம் கண்டிப்பா ஆடுவேனான்னு தெரியலடா. ஆமா முகேஷ் ஆட விட்டுருவாங்கடா அவங்க. முகேஷ் வந்துட்டு அவங்க வந்துட்டு விட்டே கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். முகேஷ் எல்லாம் அவனுங்க வந்து எந்த காரணத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. சோ அப்படி இருக்கும்போது ஏனே தெரியல. நபி தான் டிராப் பண்ணுவானுங்க. ஸோ பார்க்கலாம். இதுல வந்துட்டு நீ வந்துட்டு பிளேயர் டு வாட்ச் அவுட். நீ நம்ம 2 பேருமே என்ன சொல்றோம்? நான் வந்துட்டு சொல்லிட்டேன், இந்த சைடு ராகுல், அந்த இல்ல நான் மாத்துறேன். கோலி. நான் ராணா தான் சொல்ல போறேன் நாளைக்கு. ராணாவா? டெல்லிக்கு ராணா, இதுக்கு ஆர்சிபிக்கு இது ஆர்சிபிக்கு வந்துட்டு ஐ வில் கோ வித் மேல டாப் ஆர்டர் போயிட்டா இருக்கு. நாளைக்கு பட்டிதார். ராணா வர்சஸ் பட்டிதார். ஓகே. ஏன்னா அக்ஷர் பட்டேல் குல்தீப் அது 2 ஸ்பின்னர் இருக்கானுங்க. அவனை டேக் ஆன் பண்றோம்னு நினைக்கிறேன் ராணா. ஸோ எனக்கு வந்துட்டு இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ராகுல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டா 839 ரன்ஸ் அடிச்சிருக்கான்டா. ஓகேவா? 839 ரன்ஸ். அது தெரியும்டா, நான் சொன்னா ஆடாம போயிடுவான் அவன். அதனால தான் நான் இப்படி சொல்றேன். சரி 839 ரன்ஸ், 145 ஸ்ட்ரைக் ரேட்ல, ஆவரேஜ் ஆஃப் 69.81 இன் 19 இன்னிங்ஸ். ஓகே, அப்படி ஒரு மேசிவான இது வச்சிருக்கான். அவனை வந்துட்டு லிட்டரல் ஆர்சிபி அண்ட் எம்ஐ இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டா ரெக்கார்டு அப்படி வச்சிருக்கான், மலை மாதிரி வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து வேற யாருக்கும் என் கண்ணு போக மாட்டேங்குது. நான் வந்து இது ராகுல் கிட்டே நினைக்கிறேன். அண்ட் கோலி நம்ம சொல்லியே ஆகணும். கோலி வந்துட்டு இது வரைக்கும் ரன் சேசஸ்ல ரொம்ப லீஸ்ட் டைம்ஸ் தான் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்லாம் அவுட் ஆயிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அண்ட் இவங்களுக்கு ஆப்போசிட்டா ரன் சேசஸ்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஐ கெஸ் கோலி வந்துட்டு ரன் சேஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த மேட்ச் ஈஸியாக கையில் எடுத்து முடிச்சு விட்ருவாருன்னு தோணுது. ரன் சேஸ் வரல, அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த மனுஷன் இந்த வயசுல இன்னும் ஒரு ஹங்கர்ல இருக்காருன்னு லாஸ்ட் டைம் அவுட் ஆகி தான் நம்ம பார்த்தோம். 81 அவுட் ஆயிட்டு இன்னும் அக்ரெசிவா இருந்தாலும் வெளில போனாங்க கைஸ். லைக் எனக்கு தெரியலடா, அவன் சச்சின் கூடயும் ஆரஞ்சு கேப்ல சண்டை போட்டுருந்தான், ரைனா கூடயும் சண்டை போட்டுருந்தான். அப்புறம் வேற யாரு நடுவுல வேற யாரெல்லாம் பிளேயர் வந்து ராகுல் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ராகுல் கூடயும் சண்டை போட்டுதான். இப்ப வைபவ் சூரியவன்ஷி கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஆளுக்கெல்லாம் பசியே அடங்காது கைஸ். அவன் வேற அவ்வளவு இதுல இருக்கான். இது வந்து அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சொல்றா. நான்லாம் நெக்ஸ்ட் T20 மேட்ச்ல வைபவ் சூரியவன்ஷி எடுத்துட்டு வந்தே அவன். விராட் கோலி ரெக்கார்ட் ஒருத்தன் பிரேக் பண்ணோம்னா இந்த வயசுல இருந்தே நம்ம வைபவ் சூரியவன்ஷி வந்தாதான் வேலை ஆகும். ஸோ வி ஷுட் ஹேட் ஹிம் கண்டிப்பாக ஹை டைம். ஸோ எனக்கு வந்துட்டு இது ஒரே ஒரு இது இருக்கு. நான் வந்து ராகுல் சொல்லியிருக்கேன், பட் புவனேஸ்வர் குமார் வந்துட்டு கேஎல் ராகுலையும் சரி நிதிஷ் ராணாவையும் சரி 2 பேரையும் 2 வாட்டி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துலேயே வச்சுப்போமே, 5-6 வருஷத்துலேயே வச்சுப்போமே. ஸோ 2 வாட்டி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ கெஸ் இட் வில் பி அ டஃப் பேட்டில் பிட்வீன் இவங்க 2 பேர்.
புவி வர்சஸ் புவனேஸ்வர் கேஎல் குமார் ராகுல். டிஸ்மிஸ் பண்ணாத ஒரே ஆளு நான் தான்டா. அது அந்த இல்ல மாதிரி என்னடா பூவியை டிஸ்மிஸ் பண்ண எல்லாரையும் ஆள் யாரா இருக்காங்களாடா? ரஞ்சி டிராபில ஒரே தடவை சச்சின் அவுட் ஆயிருக்காரு, எத்ததே பூவி தான்டா. அந்த ஆள் கிட்ட போய் நம்ம என்னன்னு கேக்குறது? எனக்கு இந்த ஒரு மேட்சப் எனக்கு மேட்ச் டு மேட்ச் வந்துட்டு நான் மேட்சப் ரெடி பண்ணுவேன்டா. ஓகேவா, பாப்பேன்டா. ஓகே, நிறைய சோர்ஸ் வச்சு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எல்லாத்துலயுமே புவி பேர் இருக்கு. இப்போ ஆர்சிபி வர்சஸ் டிசினா புவி பேர் இருக்கு, ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்னா புவி பேர் இருக்கு. போன மேட்ச் யார் கூட ஆடினானுங்க? ஆர்சிபி யார் கூட ஆடினானுங்க? ஐ திங்க் சோ மும்பையா? ஜிடியோட ஆடினானுங்க. ஆமா, GT. ஜிடியோட ஆடினானுங்க. ஜிடியோட ஆடினதுலயும் புவி பேர் இருக்கு. அந்த டீம் எடுத்தாலும் புவிக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருக்கானுங்க. அதுவும் ஓப்பனர்ஸ் மெயினா எல்லா ஓப்பனர்ஸ் 1 டவுன் வரவனுங்க 2 டவுன் வரவனுங்க ஃபுல்லா ஸ்ட்ரகிள். ஏன்டா இப்படி இருக்கீங்க? அந்த மனுஷனுக்கு வயசானாலும் அவனுக்கு ஒன்ன வந்து பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்து உங்களை வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இவனுக்கு T20 டீம்ல எடுத்துட்டு வர மாட்டாங்க. நான் தான் வந்துட்டு அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப வரைக்கும் நான் வந்துட்டு கதறது என்னன்னா புவியை T20 டீமுக்குள்ள எடுத்துட்டு வாங்குறாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரஸ் கொண்டு வாங்கன்றுவாங்க. கொண்டுவாங்க. இவரையும் ஆட ஃபின்ச்லாம் அவ்வளவு பெரிய பிளேயர்னு வாங்க. ஃபின்ச்லாம் ஒரு பன்னி மாதிரி வச்சிருந்தாங்க, பின்னாடி ஒரு பொம்மையை பாக்கையில் வச்சுட்டு போற மாதிரி வச்சிருந்தாங்க. ஏன் ஃபின்ச்லாம் அலறுவான் பூவியை பார்த்தா. நான் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்ச் பார்த்தது வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். அதுவும் சென்னையில் நடந்த மேட்ச். புவனேஸ்வர் குமார்னு ஒரு பிளேயர் ஆடுறான்னு தெரியும், 11 பார்க்கும்போது இருந்தது. நான் வந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணியிருக்கேன், பட் அந்த அளவுக்கு அந்த ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டா அப்படிலாம் போட்டது அதெல்லாம் வந்துட்டு என் மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆகல சத்தியமா. கெயில் அடிச்சது தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அப்போ பூனேக்கு ஒரு பிளேயர் புவனேஸ்வர் குமார் ஆடுறான்னு தெரியும், அவன் இப்படிலாம் போடுவான்லாம் எனக்கு தெரியாது. பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து செம கொலாப்ஸ். இதுலேருந்து எப்படா இது வருவானுங்க, எல்லாம் புது பிளேயர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க பவுலிங்க்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். வெரி ஃபர்ஸ்ட் பால் ஹஃபீஸ்க்கு போடுவான். ஹஃபீஸ் லீவ் பண்ணோடனே ஸ்டம்ப் பறக்கும். அன்னைக்கு கண்ணு முன்னாடி அதை விட்னஸ் பண்ணதுலேருந்து அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு ஃபிளாட் அந்த அந்த மொமெண்ட்ல இருந்து நான் புவனேஸ்வர் குமாரோட ஃபேன். என்ன வேணா பண்ணிட்டோம். நான் சொல்றதாண்டா, நான் பும்ராவோட பூவியை தான்டா ரேட் பண்ணுவேன் அதிகமா. நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஐ வில் ரேட் பூவி as புவி பிரைம் இஸ் ஈக்குவல் டு பும்ராஸ் பிரைம். இப்ப இருக்கிற பும்ராஸ் பிரைம் இஸ் ஈக்குவல் டு புவியோட பிரைம்ன்றாங்க. அப்படி சொன்னா அவனுங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உனக்கு வந்து அப்படி ஒரு ஸ்விங் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லுவாங்க, இஃபான் பத்தான் ஸ்விங் பண்ணி பார்த்திருக்கியா, இவன் பிரவீன்குமார் ஸ்விங் பண்ணி பார்த்தேன். பிரவீன்குமார் ஸ்விங் பண்ணி நான் பார்த்திருக்கேன், பட் அதுக்கு ஈக்குவலா ஸ்விங் பண்ணி பார்த்தது வந்து புவி தான். அப்படி ஒரு ஸ்விங். அந்த ஸ்விங் கூட டொமஸ்டிக்ல விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஸ்டாட்ஸ் வேணுமாடா? அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் யாருக்கிட்டையும் கிடையாது. நான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுவேன், இப்ப கூட சண்டை போடுவேன். 2015 வேர்ல்ட் கப்ல புவி டீம்ல இருந்து இவங்க யூஸ் பண்ணாம போனதுனாலதான் இவங்க ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்கன்னு நான் அடிச்சு சொல்லுவேன்டா. புவி மட்டும் அந்த 2015 வேர்ல்ட் கப் ஆடி இருந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஸ்மித் எடுத்திருக்கலாம். அங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்கும்ன்றேன் நான். நீ யோசிச்சு பாரு, உமேஷ் யாதவ், ஓகே, உமேஷ் யாதவ், ஷமி, புவி, அங்க உனக்கு வேற என்ன இது வேணும்? மோஹித் சர்மா எடுத்துட்டு போனது தப்பு சொல்ல, பட் அந்த இம்பாக்ட் என்ன இருக்குன்றேன். எவ்வளவு இம்பாக்ட் இருந்திருக்கும் பேஸ் யூனிட்டுக்கு. அது ஃபேவரிசம் தான். நான் அந்த விஷயத்துல வந்துட்டு அடிப்பேன். மோஹித் சர்மா சிஎஸ்கே காண்டான்னு ஃபேவரிசம் பார்த்தாங்கன்னு அடிப்பேன். ஸோ அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். புவி ஆடி இருந்தா நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். புவி வந்துட்டு நிறைய இதுல மிஸ் பண்ணானுங்க. இந்த மாதிரி 2016 வேர்ல்ட் கப்ல வந்து ஆஷிஷ் நேர் ஆடினதுனால புவி ஆடல, பட் இம்பாக்ட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஆஷிஷ் நேர் ஆடினதுல. பட் புவி ஆடாதது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? பும்ரா புவி வச்சு தானே ஆடினீங்க 19 வேர்ல்ட் கப் வரைக்கும். என்ன சொல்றது? கூற வரைக்கும் கூவோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு, எங்களால எதை முடிஞ்சது இந்த யூடியூப் வீடியோல அவரை பத்தி பேச முடியும். வேற என்ன எங்களால பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஸோ யாரு இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? அது ஆர்சிபி சொல்லிட்டேனே. எனக்கு அப்போ உனக்கு டிசி வின் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ஆர்சிபி சொல்லிட்டேன், நான் டிசியே சொல்றேன். ஸோ டிசி. அவ்வளவுதான். காலங்கள்லாம் திட்டோம், ஏதோ டென்ஷன்ல பேசிட்டோம். உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்க. அவ்வளவுதான் சொல்லணும். தரும் எனக்கு வேற எதுவும் இல்லை. நான் தான் சொன்ன முன்னாடி சொன்னதுதான். இந்த மேட்ச் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸோட கேம். இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஷைன் ஆக போறானுங்க.
நீ ஹேசல்வுட் ஆகணும்னு வச்சுக்கோ, எல்லாரையும் அடிச்சுட்டு இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஷைன் ஆக போறானுங்க. எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் வச்சுக்கோங்க. நிதிஷ் ராணா, பட்டிடரு, படிக்கல், கோலி, ராகுல், இவனுங்க தான் இன்னைக்கு அடிக்க போறானுங்க. இவங்களோட கேம் இன்னைக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யார் ஷைன் ஆறாங்களோ இல்லையோ, இட்ஸ் கேம் ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ். தட்ஸ் ஓகே இட். கைஸ், ஃபாலோ, லைக், ஷேர், இன்ஸ்டால பார்த்தா ரீஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் ஹாப்பியா இருங்க, மஜாவா இருங்க. பீஸ் அவுட். பீஸ்.